தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. இன்னொரு விசை கூட நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்தீர்கள் என்று நம்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படியாக, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படியாக நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு ஒரு முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவு வராதா, இந்த ஜெபத்திற்கு ஒரு முடிவு வராதா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவு வராதா, ஏதோ ஒரு முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்து நீங்கள் சோர்ந்து போய் அந்த முடிவை உங்களால் பார்க்க முடியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை இந்த மாதம் நான் உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வேலையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கட்டளை இடுவாராக. ஒருவேளை காத்திருந்து ஒவ்வொரு மாதமும் முடிவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்து அந்த முடிவு வராமல் துக்கத்தோடு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் ஜெபித்த, நீங்கள் காத்திருந்த, நீங்கள் வருத்தப்பட்ட அநேக முடிவுகளை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு தருவேன். நம்புகிறவர்கள் கைகளை மேல தட்டி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க கரங்களை தட்டும் போது அந்த முடிவு உங்களை தேடி வருகிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்த அந்த முடிவை கர்த்தர் தருகிறார். அந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். என் தேவன் துவங்குகிறவர் மட்டுமல்ல, என் தேவன் முடிய பண்ணுகிற கர்த்தருமாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்திலே வாசிக்கும் போது ஒவ்வொரு ஆண்டுகளும் அவர்கள் முடிவிற்காக எதிர்பார்ப்பார்கள். இந்த வருஷம் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு ஒரு முடிவு வராதா அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சினது. கடைசியாக மோசே என்கிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார். அவர் வந்த உடனே அவ்வளவுதான், நம்முடைய 400 வருஷத்தினுடைய போராட்டத்திற்கு இதோடு முடிவு வந்துருச்சு அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். ஆனா அந்த எகிப்தினுடைய ராஜா ஒவ்வொரு நாளும் மோசேயை தனக்கு முன்பாக கூப்பிட்டு அப்படியே ஏமாத்திட்டே வந்தான். இன்னைக்கு நான் உங்களை அனுப்பிடுவேன், இந்த வாதையை மட்டும் என்னை விட்டு போக சொல்லுங்க. உடனே அந்த வாதை அவனை விட்டு நீங்கி போகும். திரும்பவும் அவனுடைய இருதயம் கடினமாகும். இதே போல் ஒரு டைம் அல்ல, 10 முறை அவன் முடிவு வரும் என்று எதிர்பார்த்து போய் ஏமாற்றத்தோடு கடந்து வந்தான். காரியத்தை திருப்பி அந்த ராஜா சொன்னார், இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு முடிவு வரும் என்று எதிர்பார்த்து போகும்போது அங்கே உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சலாம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு போயிட்டு நீ அடுத்த நாள் வா, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். இப்படியே பார்வோனை போல யாரோ ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை ஏமாற்றி கொண்டே வரலாம்.
ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளை என்று ஒன்று வந்தபோது பார்வோன் இனி இருதயத்தை கடினப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை செய்து பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் 400 ஆண்டுகள் முடித்து புறப்பட பண்ணினார். இன்றைக்கு இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி அந்த மனுஷன் ஏமாற்ற முடியாது, இனி அந்த மனுஷி ஏமாற்ற முடியாது. இத்தனை நாட்களும் உன்னை ஏமாற்றி விட்டார்கள், ஆனால் என் தேவனாகிய கர்த்தராகிய பிள்ளையாகிய நீ ஏமாந்து போவது இல்லை. நீ ஒரு ஏமாறுவதற்கு பிறந்தவன் என்கிற பட்டம் உங்களுடைய தலையின் மேல் வைக்கப்படலாம். எதுக்கு போனாலும் நீங்க ஏமாந்து வந்திருக்கலாம், எங்க போனாலும் உங்களுக்கு அதை பத்திரப்படுத்த தெரியாதது மாதிரி எல்லா இடத்திலையும் ஏமாற்றம் மிஞ்சலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஞானவானாய் மாற்றுவேன். உங்கள் பிள்ளையை கர்த்தர் ஞானவானாய் மாற்ற போகிறார். இனி அந்த பிள்ளை எந்த இடத்துல போனாலும் ஏமாறாம இருப்பதற்கு கர்த்தர் வாழ்க்கையை குறித்த ஒரு ஞானத்தை தருவாராக, பணத்தை குறித்த ஒரு ஞானத்தை தருவாராக, வாழ்க்கையை குறித்த ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. ஸ்பெஷலா ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் யாரிடத்துலையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, சிம்சோன் அவ்வளவு பலசாலியா இருந்து அத்தனை தரிசனங்கள் அவனுக்குள்ளே இருந்தும் அந்த தெளிலாளிடத்துல அவன் ஏமாந்து போயிட்டான். தன்னுடைய வார்த்தையால் அந்த தெளிலாள் அவனை ஏமாற்றி அவனை வச்சிருந்தாங்க. பாருங்க, சில மனிதர்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். எல்லா இடத்துலையும் ஏமாறுவாங்க, அதுவும் மனுஷங்கிட்ட ஏமாறுவாங்க. ஏதாவது ஒண்ணு பேசினா ஏமாந்து வந்துருவாங்க. எங்க போன அதற்கு பிறகு எவ்வளவு யோசனை, ஐயோ நான் இப்படி ஏமாந்துட்டேனே. ஆனா நான் நம்புறேன், இதை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஏமாறுவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஒரு அருமையான பிரதர் என்னிடத்துல சொன்னாங்க, அவர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு இடத்தை அவங்க வாங்கினாங்க. அப்ப அந்த இடத்தை வாங்கிட்டு ரொம்ப நாள் அதுல சந்தோஷப்பட்டாங்க. திடீரென்று அந்த இடம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அவங்க அந்த இடத்தை விற்க வேண்டியது இருக்குது. அவங்க வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா யாராவது மறிச்சு அதை வாங்கி இருக்கலாம். ஆனா சரி, நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், கடவுள் தான் நமக்கு இடத்த கொடுத்துருக்கிறார்ல, அந்த இடத்த வித்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விடுறாங்க. ரொம்ப குறைவான விலைக்கு அந்த இடத்த வித்துட்டாங்க. ஆனா சில மாதங்கள் தாண்டினதற்கு பிறகு அந்த இடத்த போய் பார்த்தா ஒரு சில மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க வித்ததை விட பல மடங்கு அந்த இடத்துல விலை அதிகமாயிருச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இழந்து போனதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஆனா அவர் சொல்லுவாரு, பாஸ்டர் நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், ஒரு 4 months நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு 3 மாதம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு 3 மடங்கு எனக்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா சும்மா கொண்டு வித்தது மாதிரி நான் வித்துட்டேன், இலவசமா கொடுத்தது மாதிரி நான் கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு நன்மையும் அதுல வாய்க்கல. அப்படி இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் இப்படியே இருக்கலாம், பாஸ்டர் நான் ரொம்ப அதிசயமா வாங்குவேன், ஆனா 3 மாசத்துல தவற விடுவேன், 2 மாசத்துல தவற விடுவேன். நானும் அப்படிதான், என் பிள்ளையும் அப்படிதான், எங்க போனாலும் ஏமாறுவாங்க. ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை ஞானத்தினால நிரப்புவாராக. இனி கர்த்தர் எந்த இடத்திலும் நீங்கள் ஏமாந்து போகாமல் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. உங்கள் வேலை ஸ்தலத்திலே யாரையும் ஏமாற்றுவதற்கு கர்த்தரை அனுமதிக்க மாட்டார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் வஞ்சகனுடைய கையிலே ஏமாற்றப்பட மாட்டார்கள். உங்களுடைய மகன்கள் வஞ்சகருடைய கையிலே ஏமாற்றப்பட மாட்டார்கள். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு பாதுகாப்பாராக. 2 கையை மேல உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க. தகப்பனே, எந்த இடத்திலும் நானோ என் பிள்ளைகளோ ஏமாந்து மட்டும் போகக்கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை ஏமாத்தினது போகட்டும் ஆண்டவரே, நான் ஏமாந்தது போகட்டும் ஆண்டவரே, ஆனா என் பிள்ளை யாரிடத்திலும் ஏமாறக்கூடாது, என் மக யாரிடத்திலும் ஏமாறக்கூடாது. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கைகளில் ஆசீர்வாதத்தை தங்க வைக்கட்டும். இனி இவன் ஏமாத்தினான்னு யாரிடத்திலும் சொல்லாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞான விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஆமென்.
இதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்ப நீங்க ஜெபம் பண்ணா பத்தாது. அப்படிப்பட்ட கேரக்டர்ல இருக்கிற பிள்ளைங்க டெய்லி ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற உலகமே எதுல நிறைஞ்சிருக்குன்னா எவரை ஏமாத்தலாம் அப்படின்னு ரொம்ப முன்னாடி நிக்கிறாங்க பாருங்க. கடைகளில் உண்மை இல்லை, துணி கடையில உண்மை இல்லை, மளிகை கடைகளில் உண்மை இல்லை. சிலர் உண்மையா இருக்கிறாங்க, ஆனா சுற்றி எங்க பார்த்தாலும் எங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஏமாத்து. கடந்த நாட்களில் ஒரு பிரதர் வந்து இதுவரைக்கும் அவர் ஃபோன் வாங்கினதே இல்லை, ஆனா யாரோ ஒருத்தர் ஆன்லைன்ல நல்ல ஒரு ஃபோனை வாங்குங்கன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவர் உடனே ஆர்டர் பண்றாரு. இப்போ தெரியாத ஃபோனு 3500 ரூபாய்க்கு அந்த ஃபோனை ஆர்டர் பண்ணுறாரு. திரும்பி அந்த ஃபோனு கையில் வருது, அதை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது பொம்மை ஃபோன் மாதிரி இருக்குது. வெறும் 300 ரூபாவுக்கு கூட அந்த ஃபோன் தகுதியானது அல்ல. ஆனால் 3500 ரூபாவுக்கு அந்த ஃபோனை வாங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் வசதி உள்ள ஒரு நபர் வந்து அந்த 3500 ரூபாய் இழந்தா கூட அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு நாளில் அவருக்கு 600 ரூபாய் சம்பளம். 600 ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு மனுஷன் 3500 ரூபாவை ஏமாந்தா அவருடைய மனசு எப்படி பாடுபடும்? அப்போ இந்த உலகம் வந்து ரொம்ப ஏமாத்து உலகம். அப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, ஏன் சார் நீங்க காமிச்சது ஒண்ணு கொடுத்து விட்டு இருக்கிறது ஒண்ணு அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஏன் உங்களுக்கு தெரியாதா 3500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஐபோன் கொடுப்பாங்களா அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணி இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்போ வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஒரு ராஜாவுனுடைய பிள்ளை தான் அம்னோன், ராஜா பிள்ளை. அந்த ராஜாவுனுடைய பிள்ளைய அவனுடைய கூட்டாளி ஏமாத்திட்டான் பாருங்க. அவனுக்கு ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்து, ஒரு தவறான வழிநடத்துதலை கொடுத்து, நீ இதை பண்ணு இதை செய் அப்படின்னு அவனை ரொம்ப அப்படியே உசுப்பேத்தி விட்டது மாதிரி பேசி கடைசியில் அவனை சாகிற வரைக்கும் தள்ளுனாங்கல்ல. அப்படிப்பட்ட உலகம். ஆனா அந்த உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்து காப்பாற்றுவாராக. இதுவரையிலையும் ஏமாந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கிற காட்சியை பார்த்து, பேசுகிற பேச்சை பார்த்து, அழகா பார்த்து நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏமாந்துடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு விசை கூட கையை உயர்த்தி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. யாக்கோபனுடைய தேவன், அவனுடைய மாமனார் அவனை எத்தனையோ விசை ஏமாற்ற பார்த்த போதிலும் என் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபனுடைய பட்சத்தில் கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. நான் நம்புகிறேன் அந்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அந்த கிருபையை பொழிவாராக, அந்த அபிஷேகத்தை கட்டளை இடுவாராக. ஓ ஆமென். நான் இந்த பலிபீடத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி கர்த்தர் யாரிடத்திலும் ஏமாற விடமாட்டார். இப்பொழுது அந்த ஞானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒரு மனிதன் என்ன சொல்ல வந்தாலும் அதை கேட்டு சரியாய் ஆராய்ந்து செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தாரும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவராகிய தேவன் இன்று நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்படின்னா தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தரவிருக்கிற 3 விதமான முடிவுகள், அதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். இந்த வார்த்தையை நீங்க ரொம்ப விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்பும் போது ஆண்டவர் அப்படியே செய்வார். முதலாவதாக நம்பர் 1, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 14வது வசனம். உன்னை ஒடுக்கிறவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்திற்கு வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அடுத்த வசனம் 15வது வசனத்தை கூட வாசிக்கலாம். நீ நெகிழப்படாமலும் கைவிடப்படாமலும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தார். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையிலே மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீங்கள் 19, 20 வாசிக்கலாம். இனி
சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசிக்காமலும் கர்த்தரே உனக்கு வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். 20வது வசனத்தை, உன் சூரியன் இனி அஸ்தமதிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பாய், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் முடிய பண்ணுகிற தேவன். அப்போ இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எதை முடிய பண்ணுவாராமா? ரொம்ப அழகா சொல்லுகிறது, உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ணுவார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் யாராவது ஒருவர் பல வருடமாய் துக்கத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு துக்கமா இருக்கலாம். இந்த துக்கத்தை என்னால மறக்க முடியாது, இந்த துக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், இல்லை, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து துக்கப்படுகிறீர்களோ அந்த துக்கத்தை கர்த்தர் முடிய பண்ணுவார். உங்க பிள்ளைகளை குறித்த துக்கத்தை முடிய பண்ணுவார். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த துக்கத்தை முறிய பண்ணுவார். ஆமென். சொல்லுங்கள் சத்தமாய், உங்கள் வீட்டை குறித்து இருக்கிற துக்கத்தை கர்த்தர் முடிய பண்ணுகிற தேவன். எந்த காரியத்திற்காக நீங்கள் துக்கப்பட்டாலும் என் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அம்மாவை தொடர்ந்து இருக்கலாம், அப்பாவை தொடர்ந்து இருக்கலாம், முன்னோர்களை தொடர்ந்துட்டு இருக்கலாம். இப்பொழுது அதே துக்கம் உங்களை தொடர்ந்து இருக்கலாம். உங்களை தொடர்ந்துட்டு திரும்ப பிள்ளைகளையும் அந்த துக்கம் தொடருகிறது போல இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளைக்கும் இது வந்துருச்சே, என் பிள்ளையும் இதுல விதி விலக்கு இல்லையா அப்படின்னெல்லாம் யோசிக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய துக்கம் முடிவிற்கு வந்தது. கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை முடிக்க போகிறார். அந்த இளைய மகனை குறித்த துக்கத்தை கர்த்தர் முடிக்க போகிறார். ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை உயர்த்தி கர்த்தரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். என்னுடைய துக்கத்தை கர்த்தர் முடிய பண்ண போகிறார். என் துக்கத்தை கர்த்தர் முடிய பண்ண போகிறார். அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு பல வருடமாய் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவ போகும்போது அவங்க துக்கத்தோட திரும்பி போனாங்க. எந்த துக்கத்தோட வந்தாங்களோ அதே துக்கத்தோட அவங்க மறுபடியும் திரும்பி போனாங்க. ஆனா ஒரு நாள் ஏலி அந்த அன்னாளை பார்த்து சொல்லுகிறான், மகளே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு கட்டளை இட்டார். இனி இந்த துக்கம் உனக்கு இராது, இனி மலடி என்கிற அந்த வார்த்தை உனக்கு இராது அப்படின்னு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு கடந்து போனது. வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவர்களை துக்க முகமாய் இருக்க விடவில்லை. நீங்கள் திருச்சபைக்கு பல நாட்கள் கடந்து போய் துக்கத்தோடு போய் திரும்பி வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இந்த ஆலயத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, மகளே நீ சமாதானத்தோட போ, மகனே நீ சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு கட்டளை இட்டார். திருமணத்தை கட்டளை இட்டார், வேலையை கட்டளை இட்டார், வருமானத்தை கட்டளை இட்டார், உயர்வை கட்டளை இட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? தாயார்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் துக்கத்தோடு என் மரணத்திற்கு போவேனோ என்று நீங்க நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் இந்த பூமியில உங்க துக்கத்தை முடிச்சிட்டு உங்களை சந்தோஷமாய் கர்த்தர் வழி அனுப்ப போறாரு. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். என் தேவனாகிய கர்த்தர் என் துக்க நாட்களை முடிய பண்ணுகிற கர்த்தர்,
யோசேப்பு சொல்லும்போது சொல்லுகிறார், தன் தகப்பனாருடைய வீட்டிலிருந்து வந்த துக்கம் மகா பெரிய கொடிய துக்கமா இருந்தது. அந்த துக்கத்தை யாராலும் மாற்ற முடியல. ஆனா அவன் உயர்கிறான், பதவியில வருகிறான். அப்ப கூட அந்த துக்கம் மாறவே இல்லை. ஆனால் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது யோசேப்பு ரொம்ப அழகா பேர் வைக்கிறாரு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் அந்த துக்கத்தை மறக்கும்படி பண்ணினார். எங்க அப்பாவை பிரிஞ்ச துக்கம் எனக்கு மாறல, என் குடும்பத்தை பிரிஞ்ச துக்கம் என்ன மாறல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு இங்கே என்ன ஆசீர்வதித்து என் துக்கத்தை மறக்கும்படி பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீர்கள், என்னுடைய துக்கத்தை கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் சரீரத்தை குறித்த வியாதியா இருக்கிறீர்கள் அல்லவா, அதை நினைத்தால் துக்கம் வருகிறதல்லவா. எனக்கு இந்த வயசுலயே இப்படி வந்துருச்சா, எனக்கு இந்த நாளிலே இப்படி வந்துருச்சா, இனியும் நான் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன செய்யணும், ஆனா என்னுடைய பலவீனம் இவ்வளவு வந்துருச்சே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றுகிற அளவிற்கு கர்த்தருடைய கரம் உங்களை விட்டு மாறாது. உன் துக்க நாட்களை முடிய பண்ணுகிற கர்த்தர், ஓ அந்த துக்க நாட்கள் சீக்கிரமாய் முடியும். அந்த துக்க நாட்கள் சீக்கிரமாய் முடியும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடை. இப்ப சொல்லு, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் கொடுக்கிற, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முதல் முடிவு என்ன அப்படின்னா, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? சிலர் ஒருவேளை நினைக்கலாம், ஒரு நாள் கூட நான் சந்தோஷத்தை பார்க்கவே மாட்டேனா, நான் துக்கத்தோடையே தான் வாழணுமா? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். இன்னைக்கு வீட்டில் போய் கூட இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, என் துக்க நாட்களை முடிய பண்ண போனதற்காக ஸ்தோத்திரம். நான் இனி சந்தோஷம் அடைய போறேன், கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்த போறாரு. அன்னாளை போல என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியாக போகிறது. என் பிள்ளைய குறித்து நான் சந்தோஷப்பட போறேன், என் கல்யாணத்தை குறித்து நான் சந்தோஷப்பட போறேன், என் வீட்டை குறித்து நான் சந்தோஷப்பட போறேன். கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுப்பாரு, நான் சந்தோஷப்பட போறேன். என் வருமானத்தை நினைச்சு நான் சந்தோஷப்பட போறேன். கர்த்தர் எதிரிக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிறத வைத்து நான் சந்தோஷப்பட போறேன். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாற போகுது, நான் சந்தோஷப்பட போறேன். கர்த்தர் என்ன சந்தோஷப்படுத்த போறாரு. என் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ணி என் தலை மேல சந்தோஷத்தை கர்த்தர் வைப்பார். ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தர் காண்பிக்கிற இரண்டாவது முடிவை குறித்து நான் வாசித்தேன். எடுத்துக்கொள்ளலாம்.
ஆபகுக் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆபகுக் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் 2வது ஒரு காரியத்தை நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய தரிசனத்திற்கு, அதாவது உங்களுடைய விஷனுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை உங்களுக்குள்ள வைத்திருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய லட்சியங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா இந்த சபையில இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், உங்களுடைய லட்சியம் நிறைவேறல, உங்களுடைய கனவு நிறைவேறல, உங்களுடைய விஷன் எல்லாம் மண்ணுக்கடையில போட்டு புதைச்சது மாதிரி இருக்குது, அப்படியே சோதனை தாங்க முடியல. இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே சின்ன வயசுலே ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சு. நான் இந்த தேசத்தை ஆளுவேன், நான் என்னுடைய குடும்பத்தை ஆளுவேன், ஆண்டவர் என்னை ஆளுகைக்காக தெரிந்து கொண்டார். ஆனால் நாட்கள் தாண்ட தாண்ட அந்த தரிசனம் அவனை காத்திருக்க வைத்தது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களையும் சில தரிசனங்கள் உங்களை காத்திருக்க வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் தரிசனத்திற்காக நீ காத்திருக்கிறதுல சோர்ந்து போகாத ஆண்டவருடைய பிள்ளையே. யாராவது ஒருத்தர் நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போகலாம். நான் எப்படி வருவேன்னு நினைச்சேன் பாஸ்டர், நான் இப்படி ஒரு பிசினஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன், நான் இந்த லெவல்ல கர்த்தர் வைப்பார்னு நினைச்சேன், சின்ன வயசுல இருந்தே அப்படிப்பட்ட சொப்பனத்தை பார்ப்பேன், அப்படிப்பட்ட தரிசனம் எனக்கு முன்னாடி வரும், எங்க போனாலும் ஆண்டவர் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப எனக்கு பேசுவாரு, எனக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. ஆனா சமீப காலமா எல்லாம் மங்கினது மாதிரி இருக்குது. என் தரிசனம் நிறைவேறுமா? அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பார்ப்பேனா? நான் இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும்? அது நடக்குமா? ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுடைய கரத்தை பிடித்து ஒரு ஆணித்தரமான வார்த்தையை கொடுக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு, ஏற்ற காலம் சீக்கிரம் வரப்போகிறது. உங்கள் தரிசனத்தை கர்த்தர் ஒரு முடிவிற்கு கொண்டு வர போகிறார். உங்களுடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன் தரிசனம் கனவை போல போவதில்லை, உங்களுடைய லட்சியம் கனவை போல சொப்பனத்தை போல போவதில்லை. நான் நம்புகிறேன், ஒரு நாள் கண்டிப்பாய் உங்கள் கனவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய தரிசனம் நிறைவேறும். சொல்லுங்க, உங்களுடைய கனவு நிறைவேறும், உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். சொல்லுங்க, நல்ல பலத்தோட சொல்லுங்க. உங்களுடைய மனசுல வைத்திருக்கிற அந்த விஷன், உங்க பிள்ளைய குறிச்ச விஷன், உங்க குடும்பத்தை குறிச்ச அந்த திட்டம், எதிர்காலத்தை குறிச்ச திட்டம், வேலையை குறிச்ச திட்டம், வருமானத்தை குறிச்ச திட்டம், ஹalleluya, அது நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். குறித்த காலத்திற்கு உன் தலையின் மேல் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் பொய் சொல்லாது, அதை உன் கண்கள் காணும். கர்த்தராகிய ஆண்டவர் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவார். ஹalleluya. தரிசனம் மட்டும் நம்ம ஜெபிக்கிறதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தரிசனத்துக்கு வேற ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா தரிசனம்னு ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், என்னப்பா நீ நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்னமோ சொப்பனத்தை எல்லாம் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கிற, இந்த தரிசனம் எப்படி நிறைவேறும்? உங்க அம்மாவும் நானும் உனக்கு கீழே வந்து விளங்கணுமா? உனக்கு கீழே வந்து இருக்கணுமா? இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? நீ என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்றாரு. அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கும் போது அது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. நாங்க என்னைக்குப்பா ஒன்னுட்ட வந்து விழுவோம்?
உன் அண்ணன் தம்பி என்னைக்கு உங்ககிட்ட வந்து விழுவாங்க, என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாரு. ஆனா அந்த தரிசனம் நிறைவேறும் போதுதான் நம்புறாங்க. அந்த காலம் வந்துருச்சு, கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றினாரு. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் போது அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, அதற்கு எதுவுமே இருக்காது. அவ்வளவுதான். அதுக்கு நீங்க தகுதி உள்ளவங்களா இருக்க மாட்டீங்க. அது நடக்குமான்னு கேட்டா 100 years ஆனா கூட நடக்காதுன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா தரிசனம்ன்ற ஒன்ன கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சாருன்னா உங்க ஜெபத்துல நீங்க உயிர் கொடுக்க உயிர் கொடுக்க உயிர் கொடுக்க அது நடக்காதது என்று மனிதன் சொன்னாலும் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். குறித்த காலத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை, கைகளை எல்லாரும் உயர்த்தி என் தரிசனத்தை கனம் பண்ணுங்க ஆண்டவரே, என் சொப்பனத்தை கனம் பண்ணுங்க ஆண்டவரே. என் பிள்ளைய குறித்து நான் நினைத்த நினைவு, என் பிள்ளைய குறித்து நான் பண்ணின கற்பனை அதெல்லாம் ஒரே நாள்ல உடைஞ்சிருமோ, அப்படியே சின்ன பின்னம் ஆயிருமோ? பாஸ்டர், அதைத்தான் நான் இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறேன். என் பிள்ளைய குறித்து நான் எவ்வளவு கனவு வச்சிருக்கிறேன், என் மகனை குறித்து நான் எவ்வளவு கனவு வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன் தரிசனத்திற்கு ஒரு முடிவு வரும். ஏற்ற காலத்திற்கு கர்த்தர் அந்த தரிசனத்தை வைத்திருக்கிறார். அன்னைக்கு உங்க பிள்ளை மேடை மேல நிற்கும். அன்னைக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்பாய் உங்க பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். கைகளை தட்டும் போது அது நடக்குது. இது ஒரு ஜெபம், இது ஒரு விசுவாசம், இது ஒரு நம்பிக்கை. உங்க பிள்ளைய குறிச்ச விஷன். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த பிள்ளை பாடும், ஒரு நாள் அந்த பிள்ளை பிரசங்கம் பண்ணும், ஒரு நாள் அதை ஆனந்த கண்ணீரோடு நீங்க கேட்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த பிள்ளை இயேசு பெரியவர் என்கிறதை முழங்கும். ஓ ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த பிள்ளை சம்பாத்தியத்திலே வரும். ஒரு நாள் அந்த பிள்ளை உங்களை கார்ல வச்சு அப்படியே கூட்டிட்டு போகும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா உங்க பிள்ளை ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கட்டி அன்றைக்கு உங்களுடைய தரிசனம் உங்க பிள்ளைகள் மூலமாய் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க தரிசனங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு உயிர் கொடுக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில் உயிர் கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. சோ தேவன் கொடுக்கிற இரண்டாவது முடிவு என்ன அப்படின்னா, நம்முடைய தரிசனங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். தரிசனம் தரிசனமாகவே போக போறதில்லை, கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் மூன்றாவதாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நமக்கு மூன்றாவதாக ஒரு முடிவை தரப்போகிறார். இந்த வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, உன் நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய துக்கத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிட போகிறார். நம்பர் 2, இரண்டாவது நம்முடைய தரிசனங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை தரப்போகிறார். மூன்றாவதாக இந்த இடத்திலே வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் நம்புகிறோம். நிறைய காரியத்தை நீங்கள் நம்பி இருப்பீர்கள். பல மாதங்களாய் வருஷங்களாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பிக்கொண்டே இருந்திருப்பீர்கள். ஆனா நம்புறது போல எதுவுமே நடந்திருக்காது. அப்படியே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் போச்சே, நான் இத்தனை வருஷமா நம்பிட்டு இருந்தேனே, இனி அது எப்படி நடக்க போகிறது? ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. இல்லை மகளே, இல்லை மகனே, உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகிறதற்கு கர்த்தர் விட மாட்டார். உங்களை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சாதாரணமா நமக்குள்ள நடக்காத ஒரு காரியத்திற்கு நம்பிக்கை வராது.
கண்டிப்பா நம்பிக்கை வராது. ஒரு நல்ல ஜெபிக்கிற பிரதர், ஒரு நல்ல ஜெபிக்கிற சிஸ்டர் வந்து ஒரு காரியத்தை உங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதுன்னா நீங்க அதை கேர்லெஸ்ஸா எடுக்காதீங்க. சாதாரணமா உங்களுக்கு அப்படி நம்பிக்கை வராது. என்னுடைய கணவனார் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆணித்தரமா இருக்கா? எத்தனையோ பேர் எதிர்த்தாங்க. அவங்க பெத்த அம்மா அப்பாவே சொல்றாங்க, அவன் மாற மாட்டான், நீ என்ன இன்னும் நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்களா? ஆனா ஜெபிக்கிற உங்க மனசுக்குள்ள அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குதா? நீங்க அந்த நம்பிக்கையை உறுதியா பிடிங்க. அது உங்களுக்கு சாதாரணமா வந்ததில்லை. அத்தனை பேரும் எதிர்மறையாய் சொல்லும் போது, அத்தனை பேரும் நம்பிக்கை இல்லாம பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருமானால் அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு முடிவு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ நம்புகிற காரியம் கர்த்தராலே வரும். நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தராலே உண்டாகும். நீங்க நம்புகிறதை கர்த்தர் நமக்காய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையை பெருக பண்ணும் கர்த்தாவே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். சில நேரங்களிலே வருடங்கள் மாதங்கள் தாண்டும் போது சிலருடைய நம்பிக்கை அப்படியே குறைவா போகுது, அப்படியே நாளுக்கு நாள் குறைஞ்சிருது. இல்லை, நீங்க ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய சித்தமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க மனசுல ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய நம்பிக்கை வருமானால் கண்டிப்பா சொல்றேன், அந்த காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க பண்ணுவார். ஆமென். நம்முடைய இது ஒரு பெரிய சாட்சி. இது திருச்சபைக்காக கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு வர்றோம். இப்ப ஆரம்பிச்சது கிடையாது, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அதுவும் ஒரு 8 வருடத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்குள்ள நம்பிக்கையை விதைக்கிறாரு பாருங்க. அப்ப இந்த கார்னர்ல 21 நாள் உபவாச ஜெபம் அப்படியே நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த கார்னர்ல ஒரு சின்ன அறை, ஃப்ளெக்ஸில் 4 பக்கமும் செவர் மாதிரி பண்ணி நான் அங்கே தங்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு தீர்மானம், 21 நாள் சர்ச்சை விட்டு எங்கேயுமே வெளியே போகாத ஒரு தீர்மானம். அப்போ வந்து சொந்த இடத்திற்காக ஜெபம் பண்ணுறோம். நம்ம இந்த இடம் காலியாக இருக்குது, ஆனால் இந்த இடத்த நம்ம வாங்க மாட்டோம். ஒரு 15 சென்ட் இடம் இருந்தால் கூட நமக்கு போதுமானது. அப்போது இந்த இடத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ளே ஒரு பெரிய ஸ்பீடு வருது, எனக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வருது. இல்லை, நம்ம இந்த இடத்துக்கு ஜெபம் பண்ணா என்ன, நம்ம இந்த இடத்துக்கு கர்த்தரிடத்தில் கேட்டா என்ன அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. கர்த்தர் தருவாரு, எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கிறாரு, நமக்கு ஏன் தரமாட்டாரா? அப்போ அந்த வேகம் அதிகமாகி அந்த விசுவாசம் எனக்குள்ள பலப்பட்ட உடனே அப்படியே 2-3 தம்பிமார்களை, அன்னைக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தவங்களை கூட்டிட்டு போய் ஒரு 5 ரூபாவை அப்படியே விசுவாசத்தோட, நீங்க தந்ததற்காக நன்றி, உங்களுக்கு நான் அட்வான்ஸ் பண்றேன், பரலோகத்துக்கு நான் அட்வான்ஸ் பண்றேன். அப்ப அந்த நாளை இன்னைக்கு எனக்கு முன்னாடி நான் நினைச்சு பார்க்கிறேன். எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம்? உங்க அப்பா பணக்காரன்னு வந்துருச்சா? இல்ல உன்னுடைய சபை ஜனங்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரங்கன்னு வந்துருச்சா? பார்த்தா எதுவுமே இல்லை. அன்னைக்கு வந்து அன்னாட காட்சி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பாரு, அந்த மாசத்துக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு புதுசா ஒரு மீட்டிங் வைக்கணும்னா ஜெபம் பண்ணி தான் அந்த காசை நம்ம திரட்டணும். ஆனா ஆண்டவர் பாருங்க உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வைக்கிறாரு. அன்னைக்கு முதல் ஒரு பெரிய விசுவாசம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா, கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோமா? ஆனால் இன்று அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், உனக்குள்ளே எழும்புகிற விசுவாசத்தை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பத்திரம் எல்லாம் முடிச்சாச்சு. நான் சர்ச்சில் அந்த பத்திரத்தை வச்சு உங்களுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணி நான் ஜெபம் பண்றேன். அப்போ ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு பிரதர் போய் ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த இடம் திருச்சபைக்காக முடிச்சிட்டாங்க பாஸ்டர், அது கர்த்தர் கிருபையில வாங்கியாச்சு. உடனே அவர் சொல்றாரு, அது பத்திரமா பேப்பரான்னு எதுக்கும் செக் பண்ணிக்கிங்க ஒரு டைம். எனக்கு நம்பிக்கை இல்லைன்னாராம். அவர் சொன்னாராம், எனக்கு நம்பிக்கை இல்லை, அது பத்திரமா பேப்பரான்னு பாருங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி பண்ண முடியும்? ஆனால் நான் நம்புகிறேன் எல்லாருடைய கண்ணுக்கும் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் வச்சாரா? உங்க பிள்ளையை குறித்து ஒரு விசுவாசத்தை கர்த்தர் வச்சாரா? அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அப்படி ஒரு நம்பிக்கை வருதா? உங்களை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வருதா? நான் நம்புறேன், அந்த நம்பிக்கை கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. அதை குலைக்கிறதற்கு பிசாசு முயற்சி எடுப்பான். இடம் கொடுக்காதீங்க, முயற்சி எடுங்க, முன்னேறுங்க. உங்க சொந்தத்துல சுத்தி இருக்கிற யாருக்கு வேணாலும் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவேன் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு
உங்களுக்குள்ள பிறக்குதா, உடனே விசுவாசிங்க. கர்த்தர் என்ன வேறு பிரிக்கிறார், கர்த்தர் என்ன ஸ்பெஷல் பண்றாரு. கண்டிப்பா அந்த காரியம் நடந்தே தீரும். இப்ப இந்த ஆராதனை நேரத்துல நிறைய பேருக்கு அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புறாரு. வாலிப தம்பிக்கு அந்த விசுவாசத்தை ஊத்துறாரு, வாலிப தங்கச்சிக்குள்ள அந்த விசுவாசத்தை ஊத்துறாரு. ஹல்லேலூயா. நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன். உன்னை ஒரு பெரிய மேடையில கர்த்தர் நிக்க வைக்கிற அந்த ஃபெய்த்தை கர்த்தர் தர்றாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகளால் அநேக மனிதர்கள் பிழைக்கிற அந்த நம்பிக்கையை கர்த்தர் தர்றாரு. விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர், விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர், எங்களுக்குள்ளே எழும்பும் நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, நம்பிக்கை ஜெபத்திலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, ஆராதனையிலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் பேரிலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, வாக்குத்தத்தம் பேரிலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் சொல்லுகிறார் வீண் போகவே போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. கைகளை அசைத்து சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே. கடந்த நாட்களிலே பாஸ்டர் அம்மாவோடு சேர்ந்து இப்போ காலேஜில் படித்த ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்பாக ரொம்ப நெருக்கத்தோடு ஃபோன் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், டாக்டர்கள் வந்து அந்த பிள்ளையை அவங்கள செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிபி வியாதி ரொம்ப முத்தி போயிருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுடைய எலும்பெல்லாம் பயங்கரமான பெயின், ரொம்ப பெரிய பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டு ஒரு 4-5 வருடங்களாய் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகாமல் அப்படியே ரொம்ப சோர்வாய் பலவீனமாய் படுத்த படுக்கையை போல் அவங்க கிடந்தாங்க. அப்போ அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் மனைவி தான் என் கூட படித்தவங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன். சரி நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. இல்லை மரண பயம் எனக்குள்ளே இருக்குது, நிறைய பேர் மரிச்சிடுவேன் அப்படின்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிசல்ட் சொல்கிறாங்க. எனக்கு என்கிட்ட இருக்கிற அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே, அந்த நான் எடுத்த அந்த டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அத்தனை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லை, ரொம்ப பயமாய். அப்போ அந்த பிள்ளைக்காக பாரத்தோடு நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம். அப்புறம் கடைசி ஒரு டெஸ்ட்டுக்காக நான் போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன், தாராளமாக நீங்கள் போங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்தில் நம்ம கொடுத்த செய்தி வந்து கழுகை போல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் அப்படின்னு நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பிரசங்கத்தை அவங்க லைவில் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் அவங்க வந்து அந்த ஃபைலை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலுடைய வாசலில் ஒரு கழுகு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்துச்சாமா. நேச்சராகவே ஒரு கழுகு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்துச்சாமா. இதை பார்த்துட்டே போகும்போது அவங்க சொன்னாங்களாமா, நேற்றைக்கும் கழுகை பற்றி பிரசங்கத்தை கேட்டோம், இன்னைக்கு நமக்கு முன்னாடி கழுகு உட்கார்ந்துட்டு இருக்குது, கழுகை போல புது பலன் அடைந்து செட்டைகளை போல உயரே எழும்புவீங்கன்னு நேற்றைக்கு பிரசங்கத்தை கேட்டோன்னு உள்ளுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்களாமா. பதத்தத்தோட பயத்தோட. மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த டாக்டர் அவர்களை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பலவீனம் கூட இல்லை, நீங்க நார்மல் அப்படின்னாரு. கம்ப்ளீட் நார்மல், கம்ப்ளீட்டா நார்மல். அப்போ திரும்பி வரும்போது அந்த அந்த சிஸ்டர் சொல்லிட்டே வந்தாங்களாமா, எஸ் கர்த்தர் பேசிட்டாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அதுக்காக தான் சிம்பாலிக்கா கர்த்தர் ஒரிஜினல் கழுகே கொண்டு வந்து காமிச்சாருன்னு இன்றைக்கு அவர்கள் ஒரு பெரிய சாட்சியா இருக்காங்க. அப்ப நான் நம்புறேன், உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு விசுவாசத்தை போடுறாரா, தட்டி கழிக்காதீங்க பிரதர், வாலிப தம்பி, தட்டி கழிக்காத. ஊழியத்திற்காக யாராவது பிரசங்கம் பண்ணும்போது உனக்குள்ள ஒரு அனல் உண்டாகுதா, நீ அதை தட்டி போடாத. ஏதாவது ஒரு எவாஞ்சலிஸ்ட் வந்து ஜெபம் பண்ணும்போது உனக்குள்ள ஒரு பெரிய அனல் வருதா, தட்டி போடாதீங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஒரு வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது நீங்க போய் நிற்கும் போது கர்த்தர் உனக்கு இந்த மாதிரி ஒன்று தருவாருங்கிற ஒரு அனல் உங்களுக்குள்ள வருதா, அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுக்கிற விசுவாசம். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறதுனால உண்டாகிற ஃபெய்த், அதற்கு நீங்க உருவம் கொடுக்கணும்,
அதற்கு நீங்க ஜீவன் கொடுக்கணும். அதை நீங்க இன்னும் நம்பணும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்று அதை நினைச்சும் போது நான் நம்புறேன், ஏற்ற காலம் வரும்போது நான் நம்பி இருக்கிற கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கையை வீண் பண்ண மாட்டார். விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அத்தனை பேர் சொன்னதற்கு பிற்பாடும் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது என்றால் அது கர்த்தரால் வைத்த விசுவாசம். அல்லேலூயா. தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போறதற்கு ஆயத்தம் ஆகும் போது சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, போ வேண்டாம், போ வேண்டாம், நீ போகாத. அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனை ஜெயிக்க ஒன்னால முடியாது. ஆனா எத்தனை பேர் சொன்னாலும் அந்த தாவீதுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு பாருங்க. இல்ல, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள பொங்குது, அந்த விசுவாசம் அவனுக்குள்ள பெருகுது. அதனால நான் இன்னைக்கு உன்னை ஜெயிப்பேன்னு போறான். வேதம் சொல்லுகிறது, அவன் போய் நிற்கும் போது சத்துரு வெட்கப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இது ஒருவேளை ரொம்ப காலதாமதம் ஆகலாம் திருமணத்திற்கு. ஆனா உங்க மனசு சொல்லலாம், எல்லாரை விட ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருவாருன்னு உங்க ஆள் மனசு சொல்லலாம். ஆனா சுற்றி இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நெகட்டிவாவே இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையை உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுறாரு. நீ அந்த விசுவாச வார்த்தையை பலப்படுத்த ஆரம்பிச்சிரு, அந்த சத்தத்தை பலப்படுத்த ஆரம்பிச்சிரு. அந்த விசுவாச வார்த்தை சொன்னது போலவே அநேகரை விட கர்த்தர் உன் வாழ்க்கையை சிறக்க பண்ணி, ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறவர் கர்த்தர். நான் நெடுநாள் நம்பி இருக்கிறது நடக்கும். சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் நெடுநாளாய் நம்பி இருக்கிறது உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்க, நீங்கள் நெடுநாளாய் நம்பி இருக்கிறது உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்க, நெடுநாளாய் உங்களுக்குள்ளே இருக்கிற தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லுங்கள். நெடு நாட்களாய் உங்களுக்கு இருக்கிற துக்கம் முடிந்து போகும் என்று சொல்லுங்கள். 3 காரியத்தை கர்த்தர் பேசினார். நெடுநாளாய் இருக்கிற துக்கம் முடிவிற்கு வரப்போகிறது. நெடுநாளாய் இருக்கிற தரிசனம் நிறைவேற போகிறது. நெடுநாளாய் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். முழு திருச்சபையும் ஜனங்களும் கரங்களை தட்டி அதை வரவேற்று, ஏற்ற காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல் மனிதனல்ல, மனம் மாறிட மன புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்ப யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்ப என்னை பெருக செய்வார். பாடும்போதே என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த 3 வார்த்தையை நீங்க மறக்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த மாசத்திலேயே கர்த்தர் செய்து போறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இப்ப அந்த வசனத்தை கூட வாசிச்சு நம்ம முடிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் வாசிச்சோமே அந்த வசனம், எரேமியா 29ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 11வது வசனத்தை எல்லாரும் சத்தமாய் ஏகமுகமாய், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்படியே எழுப்பி நிற்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்குள்ள அப்படி ஒரு நம்பிக்கையை வைங்க ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைங்க ஆண்டவரே. எனக்குள்ள அந்த ஃபெய்த் உண்டாகட்டும். என்னமோ தெரியல, என்னால் விசுவாசிக்க முடியல, எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வரல. ஆனா ஆண்டவரே, அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வரணும், அப்படி ஒரு விசுவாசம் எனக்குள்ள வரணும். நீங்க அந்த விசுவாசம் என்கிற விதையை எனக்குள்ள போடுங்க ஆண்டவரே.
தரிசனம் என்கிற விதைய எனக்குள்ள போடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு தரிசனம் வரட்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பாருங்க, என்ன பாருங்க, நீங்க எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ தரிசனத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷனை கர்த்தர் உங்களுக்கு தரணும், ஒரு நம்பிக்கையை கர்த்தர் தரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த தரிசனம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது உங்களை ஆட்டோமேட்டிக்காவே உங்களை ஓட பண்ணும், அப்படியே உங்களை சும்மா இருக்கவே விடாது, உங்களை ஜெபிக்க பண்ணும். நீங்க அப்படியே பலத்தின் மேல பலன் அடைவீர்கள். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? சில நேரத்துலலாம் நான் நினைப்பேன், கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துடலாமா அப்படின்னு நினைப்பேன். சரி, ரொம்ப நம்ம டயர்டாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கிறோம், நம்ம கண்டினியூவாக ஊழியம் செஞ்சிட்டோம், அதனால கொஞ்சம் அப்படியே ஒரு டவுன் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது சரி பண்ணலாம், ஒரு நாள் வேணா இருக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான், அந்த ஒரே நாள் தான். அந்த ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அத்தனை நாளுக்கும் தேவையான ரெஸ்ட்டை ஒரே நாளில் கொடுத்துருவார் ஆண்டவர். கொடுத்து அடுத்த நாள் காலையில் எழும்பும் போது என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, என்ன இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிற, போகலையா? உனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வேலை இருக்குது, உன்னை ஆண்டவர் எவ்வளோ நம்புறாரு, உனக்கு இருக்கிற வயசு குறைவு, ஆனால் ஜனம் ரொம்ப அதிகம், அதனால நீ அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, எந்திரி ஓடு அப்படின்னு அந்த தரிசனம் உள்ளே இருந்து பேசும். அந்த உள்ளே இருந்து அந்த தரிசனத்துக்கு ஒரு உயிர் வந்துட்டே இருக்கும். இல்லை இருக்காத, ஒரு 2 நாள் தான், அவ்வளோதான் அந்த பலவீனத்தில். அப்போ நான் நம்புறேன், அப்படி ஒரு தரிசனத்தை கர்த்தர் உங்க எல்லாருக்குள்ளேயும் வச்சார் அப்படின்னா சோம்பேறித்தனம் என்கிற ஒன்று உங்களுக்குள்ள வரவே வராது. நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் ஜெபிச்ச உடனே திருப்தி ஆயிட மாட்டீங்க, ஒரு டைம் பைபிள் வாசிச்ச உடனே திருப்தி ஆயிட மாட்டீங்க. இன்னும் கத்துக்கணும், இன்னும் ஜெபம் பண்ணணும்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள பெருகிட்டே இருக்கும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? 2 கேளுங்க. 1, எனக்குள்ள ஒரு தரிசனத்தை வைங்க. இன்னொன்னு, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஃபெய்த்னால எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். விசுவாசம் சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தர் மேல் நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நம்புறீங்களா இல்லையா எல்லாருமே? ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே, உண்மையுள்ளவர் நீங்க ஒருவர் தான், நீர் மனமாற மனிதன் அல்ல. ஆமேன். கரங்களை தட்டும் போது அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவர்கள் வரைக்கும் கைகளை தட்டி, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தான், உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தான், உண்மையுள்ளவர். போய் சொல்லிட மனபுத்திரனல்ல, சொல்லிட மனமாறிட மனபுத்திரனல்ல, நீ செய்வதை தாழ்ப்பவன், செய்வதை தாழ்ப்பவன் தெய்வமே. யெகோவா தெய்வமே, என்னை பேர் செய்பவரே. சொல்லுவோம். கையை உற்சாகமாய் தட்டி, என் வாழ்க்கை பயணம் எல்லாம் அவர் எனக்கு முன்னே கடந்து போக போகிறார். நான் தள்ளாடி நடக்கும் போது என்னை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். என்னுடைய ஏசேக்கை, என்னுடைய சித்தனாவை மாற்றி எனக்கு ஒரு ரகபோத்தை இன்றையிலிருந்து கட்டளையிட போகிறார். இந்த மாதம் கர்த்தர் எனக்கு ரகபோத்தை கட்டளை இடுகிற மாதம், என் சோர்வுகளை மாற்றுகிற மாதம், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற மாதம். கரங்களை தட்டிக்கொண்டே என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா ஜகமோ தொடங்கியதே. எல்லா இயேசுவுக்கு
கைகளை மேல தட்டி சொல்லுவோம், எல் ஷடாய் தெய்வமே, யெகோவா தெய்வமே, என்னை பெரும் செய்பவரே, எல் ஷடாய் இயேசுவே. எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய அக்கினி, உம்முடைய மையம், உம்முடைய பிரசன்னம் இப்போ நெடுநாட்களுக்கு முன்பாக கிடந்த அந்த தரிசனம் தட்டி எழுப்பப்படட்டும், தட்டி எழுப்பப்படட்டும். ஆமென். இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நிறைய தரிசனங்களுக்கு உயிர் கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் காண்பித்த அந்த தரிசனத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். அந்த விசுவாசத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் பெரிய தரிசனம் பெற்றவன் பாஸ்டர், நான் பெரிய தரிசனம் பெற்றவன் பாஸ்டர், ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை ட்ராக் மாறி எங்கேயோ போய் என் தரிசனம் எல்லாம் உடைஞ்சு போயிருச்சு பாஸ்டர், எல்லாம் அப்படியே மண்ணு போட்டு மூடப்பட்டுருச்சு. நான் நம்புறேன் இந்த மாதம், இந்த வாரம் கர்த்தர் மீண்டும் அந்த தரிசனத்திற்கு உயிர் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு மீண்டும் கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போன கர்த்தருடைய பிள்ளையே, பின்மாற்றத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு மேல வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை அழிச்சு போட்ட கர்த்தருடைய பிள்ளையே, வெறும் ஒரு எலும்பு கூட போல அப்படியே நிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்பிக்கையே இல்லாம, அதான் எசேக்கியேல்ல வாசிக்கிறோம்ல, இந்த எலும்புகள் உயிரடையுமா? தெரியாத ஆண்டவரே, தெரியாத ஆண்டவரே. ஆனா நான் நம்புறேன் அந்த எலும்பு கூடுகள் உயிர் அடைஞ்சிருச்சு, சதைகள் உண்டாயிருச்சு, அது ஒரு பெரிய சேனையா நின்றுச்சு. அப்போ இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். சின்ன வயசுல வாலிப கூட்டத்திற்கு போய் எழுப்புதலை வாங்கி, நம்பிக்கையை வாங்கி தொலைச்சு போட்ட நிறைய பேர் இந்த ஜபத்துல இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மறுபடியும் கர்த்தர் அந்த தரிசனத்தை உங்களுக்கு தர்றார். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு அந்த வெற்றியை தர்றார். கரங்களை தட்டி அந்த ஒரு சரணத்தை கூட இன்னொரு விஷயம் கூட பாடி, அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் என்னை கம்பீரமாய் அறுக்க பண்ணுகிற கர்த்தர், என் குறைவெல்லாம் நிறைவாக்கி, என் வறட்சியை செழிப்பாக்கி, என்னை வாழ்நாளெல்லாம் நடத்துகிறவர், என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி, எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சி செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷிப்பே, எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சி செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம். இப்ப சொல்லுவோம், எல் ஷடாய் தெய்வமே, யெகோவா தெய்வமே, என்னை பெரும் செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, யெகோவா. திரும்ப திரும்ப கைகளை மேல தட்டி, எல் ஷடாய், அந்த அபிஷேகம், அந்த தொடுதல், அந்த மகிமை, அந்த தரிசனம், அந்த விசுவாசம், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது நிறைவேறும். இப்போ 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 அந்த தரிசனத்தை வாலிபர்கள் மேல வைங்க, கன்னிகர்கள் மேல வைங்க, ஓ சின்ன பிள்ளைங்க மேல வைங்க. இப்போ என் பிள்ளை மேல தரிசனம், கர்த்தருடைய தரிசனம் வைக்கப்படட்டும். பாடிட்டேன் பாடிட்டேன். ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, கை தட்டுறவங்க கை தட்டுங்க. எஸ், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெரியது. நீ இளைத்து போகாத, நீ சோர்ந்து போகாத. உனக்குள்ள
உனக்குள்ள நான் வச்ச தரிசனம் ரொம்ப பெருசு. அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. உன்னை நம்ப பண்ணல நான் உன்னை கைவிடுவேனோ? அக்கினி 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 பரவட்டும், அக்கினி பரவட்டும், அக்கினி பற்றி பிடிக்கட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை. வல்லமை வல்லமை தேவ வல்லமை அக்கினியாய் அக்கினியாய் வாலிப பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும், சின்ன பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும், பிடிக்கட்டும் அந்த வல்லமை பற்றி. எங்க தரிசனங்களுக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர், எங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர், ஏற்ற காலத்திற்கு ஏற்ற காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயம் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு.